Hi friends, this is Ninita. In the video 11th standard physics page number 61 unit 2 kinematics lesson la irukra differential calculus இந்த டாபிக் தான் பார்க்க போறோம் ஓகேவா. சோ நீங்க வந்து 11th standard கடைசில வந்து differential calculus நிறைய பாப்பீங்க. இப்போ வந்து நம்ம physicsக்கு தேவைப்படுறது எவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகேவா. The concept of a function ஓட கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து differential calculus அப்படிங்கிறது இருக்குது. எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம ஃபங்க்ஷனாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஓகேவா. மேக்ஸில் எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இப்போ ஃபோர்ஸ்னாலும் சரி அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக தான் டிஃபைன் பண்ணுவோம், அதாவது ஒரு ஈக்குவேஷனாக டிஃபைன் பண்ணுவோம் ஓகேவா. டேக் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டெம்பரேச்சர் எடுத்துக்கோங்க. இப்போ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எனக்கு டெய்லி வந்து மாறிட்டே தான் இருக்குது. இப்போ ஒரு 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாறிட்டே தான் இருக்குது. இப்போ 12 noon அதாவது மத்தியானத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே சூப்பராக இன்க்ரீஸாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இதில் எல்லாமே உங்களுக்கு என்ன தெரியுது, அந்த டெம்பரேச்சர் வந்து எதை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகுது, அந்த டைமை டிபெண்ட் பண்ணி தான் சேஞ்ச் ஆகுது ஓகேவா. ஸோ டைம் இந்த டெம்பரேச்சர் அசை அந்த டைமை பொறுத்து அந்த டெம்பரேச்சருக்குன்னு ஒரு யூனிக் வேல்யூ இருக்குது. இப்போ மேத்தமெட்டிக்ஸில் இதை அதாவது இப்போ வந்து டெம்பரேச்சர் மாறுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கரெக்டாக. ஸோ இது வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எப்படி வரும், இட் ஷுட் பி கால்ட் இதை நம்ம எப்படி சொல்லணும்னா டெம்பரேச்சர் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லணும். இது வந்து எதை இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா the value of t is given, then the function t of t will give the value of the temperature. இப்போ எனக்கு இந்த இடத்துல டைமோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், 12 noon அந்த மாதிரி டைமோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு டெம்பரேச்சரோட வேல்யூ தெரியும். அதுதான் சொல்கிறாங்க. என்னென்னா இந்த ஃபங்க்ஷனாக அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா the value of t வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா the value of t is given, then the function t of t வந்து எனக்கு கண்டுபிடிக்க முடியும் value of the temperature at that time ஓகேவா. சிமிலர்லி இப்போ பொசிஷன் ஆஃப் த பஸ் இஸ் மூவிங் இன் த எக்ஸ் டைரக்ஷன். இப்போ ஏதோ ஒரு பஸ் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வைங்களேன், அதை வந்து நான் எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். எக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படி தானே சொல்லுவோம். எக்ஸ் இஸ் கால் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், டைமோட ஃபங்க்ஷன் தான் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எக்ஸ் டினோட்ஸ் த எக்ஸ் கோஆர்டினேட், அதாவது இப்போ இந்த டைமில் இந்த பஸ் எங்கே இருக்குது, இந்த டைமில் இந்த பொசிஷன் எங்கே இருக்குது ஓகேவா. ஸோ அதை சொல்கிறது தான் இது. இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா, ஃபங்க்ஷனாக என்ன அர்த்தம்னா ஒரு மிஷின் மாதிரி தான் ஓகேவா. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை கொடுப்பீங்க, அந்த மிஷின் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்கும் ஓகேவா. அதாவது இப்போ நீங்கள் 2 கொடுத்தீங்கன்னா அது என்ன கொடுக்கும், 4ன்னு கொடுக்கும். நீங்கள் வந்து 3 கொடுத்தீங்கன்னா அது வந்து 9ன்னு கொடுக்கும் ஓகேவா. ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். y அப்படிங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸுங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். பிகாஸ் இப்போ எக்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகிறதுனால தானே y சேஞ்ச் ஆகுது. இப்போ எக்ஸ் இங்கே 2ஆக இருந்ததுன்னா இங்கே 4 ஆகுது, இங்கே 3ஆக இருந்தால் இங்கே 9 ஆகுது, இங்கே 4 இருந்தால் இங்கே 16 ஆகுது. இது சேஞ்ச் ஆகிறதுனால இது சேஞ்ச் ஆகுது. அப்போ எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், y டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து டிபெண்டான வேரியபிள். இட் மீன்ஸ் எக்ஸ் சேஞ்ச் ஆனால் yயும் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்ஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம ஃபங்க்ஷன் மூலிமா ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா one can study the variation of the function over the time and over the independent variable on which the quantity depends. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது ஓகேவா, லென்த்து ஏதோ ஒரு ஏரியா சம்திங் வெலாசிட்டி, அது எல்லாமே நம்ம ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெப்ரசன்டட் பை எ ஃபங்க்ஷனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வேரியேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓவர் எ டைம், நம்மளால் அது வந்து டைமுக்கு டைம் அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓவர் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இந்த எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆக இது எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்றத என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்குலஸ் அப்படிங்கிறது இஸ் அ பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ்டு டு அனலைஸ் அ சேஞ்ச் ஆஃப் எனி குவான்டிட்டி. ஒரு விஷயம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத படிக்கிறதா வந்து கால்குலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா. ஒரு விஷயம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத படிக்கிறது தான் கால்குலஸ் அப்படின்னு சொல்கிறது. இன்டகிரேஷன் அப்படிங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட், ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, ஏரியாவை பற்றி படிக்கிறதுல இன்டகிரேஷன் வரும். கால்குலஸ்னால் ஒரு விஷயம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு படிக்கிறது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, தென் dy பை dx இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ரெப்ரசன்ஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் த yயோட டெரிவேட்டிவ் தான் வந்து dy பை dx வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா மேத்தமெட்டிக்கலாக த வேரியேஷன் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஃபார் அ வேரியஸ் கண்டினியூஸ். இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கலாக இது சொல்லணும் அப்படின்னா dy பை dx இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 y ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் y ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா எக்ஸ் அப்படின்னு. இந்த இடத்துல டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் எக்ஸில் வந்து எனக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம். டெல்டா y அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போது இந்த இடத்துல
x அப்படிங்கிறது உங்களுக்கு x ஆக்சஸை குறிக்குது, y அப்படிங்கிறது உங்களுக்கு y of x அப்படிங்கிறது இதை குறிக்குது. ஓகேவா? இப்போது நார்மலாகவே இதுதான் வந்து உங்களுக்கான ஒரு கர்வ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா dy by dx அப்படிங்கிறது represents a limit of the quantity delta y by delta x attains delta x tends to 0. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த dy by dx இருக்குல்ல, அதுனா என்னதுன்னா இந்த delta y by delta x வந்து இதில் லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0வாக இருக்கிறதா வந்து dy by dxன்னு சொல்கிறாங்க. dy by dx எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? லிமிட் தட் த குவான்டிட்டி delta y by delta x வந்து அட்டைன் ஆகிறது when delta x tends to 0. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மீனிங் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கிராஃபிக்கலாக நம்ம எப்படி இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு கர்வ். ஓகேவா? அந்த dy by dx அப்படிங்கிறது என்னென்னா அட் அ பாயிண்ட் பி, இந்த பாயிண்டில் dy by dx அப்படிங்கிறது என்னென்னா tangent to the curve at P. ஓகேவா? இந்த கர்வில் நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் வந்து dy by dxன்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த கர்வில் ஒரு டேஞ்சன்ட் தான் வந்து dy by dx. நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட்லாம் படிப்பீங்க ஸ்லோப் அப்படின்னு நிறைய விஷயம். ஸ்லோப் அப்படிங்கிறது என்னென்னா அந்த கர்வ் வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன தெரியும்னா இந்த ஸ்லோப் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கர்வ் வந்து அடுத்தது எந்த சைடு போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதுதான் dy by dx அப்படின்னு சொல்கிறது. இப்போ delta y by delta xனா இந்த பாயிண்ட் வந்து அடுத்த பாயிண்ட்டோட எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, delta y அப்படிங்கிறது ஸ்மால் சேஞ்ச், delta x அப்படிங்கிறது எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாயிண்ட் delta y delta xன்னு சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா லிமிட் வந்து இங்கே ஈக்குவல் டு 0 இல்லை, லிமிட் delta x டென்ஸ் டு 0னா அந்த delta x வந்து 0வை நோக்கி போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப 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 சின்ன குவான்டிட்டி அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சின்ன குவான்டிட்டி அப்படின்னு அர்த்தம். அதாவது y x ப்ளஸ் delta x அப்படின்னு சொல்கிறது என்னது? இங்கே இருக்கிறது y of x, ஏதோ ஒரு வேல்யூ y of xன்னு இருக்குன்னு வைங்களேன், y-யோட வேல்யூன்னு. இது கூட ஒரு சின்ன delta x ஒரு சின்னதாக ஒன்று ஆட் ஆகிருக்கு. ஓகே, மைனஸ் இந்த y of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? y of x அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. அப்போ இங்கே y of x ப்ளஸ் டெல்டா எக்ஸ்னு என்னது? அந்த x கூட ஒரு சின்ன டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கு, டிவைடட் பை டெல்டா எக்ஸ் அப்படின்னு வரும் இந்த. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? இந்த சேஞ்ச், ஓகே, இந்த சேஞ்சை வந்து நம்ம டெல்டா y அப்படின்னு எழுதுகிறோம். சேஞ்ச் இன் y வந்து நம்ம டெல்டா y அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஒரு ஸ்மால் சேஞ்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? dy by dx அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் சேஞ்ச். இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது அந்த டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0னா ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. ஸோ ஏற்கனவே y of x கூட எனக்கு கொஞ்சோண்டு சேஞ்ச் நடந்திருக்கு. மைனஸ் இந்த நார்மலாக இருக்கிற y of x மைனஸ் பண்ணி டிவைடட் பை டெல்டா எக்ஸோட வேல்யூங்கிறது இதுன்னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கன்சிடர் த எக்ஸாம்பிள் 2.18 பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. y = x², calculate dy by dx கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கான்செப்ட் ஆஃப் லிமிட்டை யூஸ் பண்ணி அட் த பாயிண்ட் x = 2 அப்படிங்கிற பாயிண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ 2க்கு பக்கத்தில் 3 இருக்கும். x1 வந்து 2, x2 வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ y1 என்னவாக இருக்கும்? அதோட ஃபங்க்ஷன் என்னது? x² தானே. இப்போ y1 அப்படிங்கிறது 4ஆக இருக்கும், y2 அப்படிங்கிறது 9ஆக இருக்கும். ஓகேவா? அப்போ இது சேஞ்ச் இன் x எவ்வளோ? 3 - 2 எவ்வளோ? 1. சேஞ்ச் இன் y எவ்வளோ? 9 - 4ங்கிறது 5. ஓகேவா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டெல்டா y டிவைடட் பை டெல்டா எக்ஸ். அப்போ சேஞ்ச் இன் y வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ்ன்னு சொல்லும்போது சேஞ்ச் இன் y-யோட வேல்யூ என்னது? 5 டிவைடட் பை 1ங்கிறது 5ன்னு வருது. சேஞ்ச் இன் y-னா லைக் 9 - 4 டிவைடட் பை 3 - 2 அப்படிங்கிறது 5ன்னு வருது. இப்போது நம்ம ஒரு வேளை இது வந்து நம்ம 2, 3 பாயிண்ட் எடுக்கும்போது இப்போ ஒரு வேளை நான் x1க்கு பதிலாக 2வும் x2க்கு பதிலாக அந்த 2.5 அந்த x2ங்கிறது ஒரு அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு y1ஓட வேல்யூ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, இந்த 2.5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 6.25 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு இடையில நம்ம சேஞ்ச் கண்டுபிடிக்கும் போது எனக்கு டெல்டா எக்ஸ்னா என்னது? இதுக்கும் இடையில இருக்கிற சேஞ்ச். ஸோ 2.5 - 2ஓட வேல்யூ என்னது? 2.5 - 2ஓட வேல்யூங்கிறது 0.5 வருமா? ஸோ 0.5 எழுதிக்கிறாங்க. அடுத்தது சேஞ்ச் இன் டெல்டா y. அப்போ y2 - y1 சொல்லும்போது 6.25லேருந்து 4 மைனஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ 2.25 வருமா? ஸோ இப்போ டெல்டா yங்கிறது 2.25. அப்போ டெல்டா y டிவைடட் பை டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும்னா 6.25 - 4 டிவைடட் பை சேஞ்ச் இன் டெல்டா எக்ஸ் எவ்வளோ? 0.5. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்க, அதான் இப்போ நம்ம ஏற்கனவே மைனஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ 2.25 டிவைடட் பை 0.5 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இன்ட்டு 10 அப்படின்னு போட்டுக்கிறேன். இன்ட்டு 10 போடும்போது என்ன ஆகும்? 22.5 டிவைடட் பை 5 அப்படின்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 4.5ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் சேஞ்ச். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து 5ன்னு வந்திருக்கு, இங்கே வந்து 4.5ன்னு வந்திருக்கு.
அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு x1க்கு பதிலாக 2வும் x2க்கு பதிலாக 2.25 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4னு வரும். 2.25 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5.065 வரும். இப்போ அதே மாதிரி நம்ம சேஞ்ச் இன் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சேஞ்ச் இன் எக்ஸ்னால் இதிலேருந்து இது போயிடுச்சுன்னா என்ன வரும்? 2.25லேருந்து 2 போயிடுச்சுன்னா 0.25 வருமா? ஸோ 0.25. அடுத்தது அதை வந்து 1/4ன்னு எழுதிக்கிறாங்க, அல்லது நம்ம 0.25ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது சேஞ்ச் இன் வைனா என்னது? இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ, தட் இஸ் 5.0625 minus 4. இப்போ போயிடுச்சுன்னா 1.0625 அப்படின்னு வருமா? ஸோ அந்த சேஞ்ச் இன் y. இப்போ சேஞ்ச் இன் எக்ஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் வைன்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம்? சேஞ்ச் இன் y எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க? 1.0625 டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ் எவ்வளோ? 0.25. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4.25 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி x1க்கு பதிலாக 2ஆகவும் x2க்கு பதிலாக இப்போ நீங்கள் கம்மியாக்கிட்டே வரீங்க. முதல்ல வந்து 2 எடுத்தீங்க, 3 எடுத்தீங்க, அப்புறம் 2.5 எடுத்தீங்க, 2.25 எடுத்தீங்க, அப்புறம் 2.1 பக்கத்துலேயே கொண்டு வரீங்க. அப்போ இந்த 2ஓட ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, 2.1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4.41 வரும். அப்போ சேஞ்ச் இன் y வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ்னால் எவ்வளோ y எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? y2 மைனஸ் y1 வரும். ஸோ 4.41 மைனஸ் 4னு சொல்லும்போது 0.41 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்தது இதை சேஞ்ச் பண்ணும்போது 2.1 வந்து 2 சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா 0.1. ஸோ ஹியர் இட் இஸ் எனக்கு என்ன வரும்? 0.41 டிவைடட் பை 0.1 வரும். ஸோ இன்ட்டு 10 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4.1 அப்படின்னு வருமா? இன்ட்டு 10 பண்ணும்போது 4.1 டிவைடட் பை 1. ஸோ 4.1ன்னு வந்திருக்கு. அப்போ இதே மாதிரி ஒரு ரிசல்ட்டை x1க்கு பதிலாக நான் 222ன்னு எடுத்துக்கிறேன். x2க்கு பதிலாக என்ன எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு 2.25 எடுத்தீங்க, அடுத்தது 2.1 எடுக்கிறோம், அடுத்தது நம்ம வந்து இதே மாதிரி 2.01, 2.001, 2.0001, அதாவது க்ளோஸ் டு 0க்கு வரும். இது எல்லாமே என்னது? இது நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 2 வருமா? இதை இன்னும் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 2 வருமா? இதை இன்னும் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 2 வருமா? அப்போ சேஞ்ச் இன் எக்ஸ் எவ்வளோ? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.25, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.1, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.01. ஸோ மைனஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகுது. இப்போ y1ஓட வேல்யூங்கிறது என்னது? 444ன்னு இருக்குது. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 444ன்னு வரும். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வருது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த டெல்டா y டிவைடட் பை டெல்டா எக்ஸ் பண்ணும்போது முதல்ல இந்த 2.25க்கு என்ன வந்தது? 4.25 வந்ததா? அதே மாதிரி 2.1க்கு என்ன வந்தது? 4.1 வந்ததா? அதே மாதிரி நீங்கள் இந்த டெல்டா எக்ஸ் டிவைடட் பை டெல்டா y பண்ணும்போது இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, டெல்டா எக்ஸ் வந்து டென்ஸ் டு 0, அதாவது இந்த டெல்டா எக்ஸோட வேல்யூ வந்து 0க்கு ஆகிட்டே இருக்கா? அதில் 0.25 இருக்குது, 0.1, 0.001, இது வந்து 0 நோக்கி போயிட்டே இருக்குது. அப்போ எனக்கு இந்த வேல்யூவும் 4 நோக்கி போயிட்டே இருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதாவது இந்த ஸ்மால் சேஞ்ச் இன் அந்த ஸ்மால் சேஞ்ச் எக்ஸில் வந்து அந்த சேஞ்சஸ் கம்மியாக அந்த டெல்டா y டிவைடட் பை டெல்டா எக்ஸோட அந்த இது வந்து 4 நோக்கி போகுது. பிகாஸ் இது 4.001 அப்படியே அப்ராக்சிமேட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு 4ன்னு வரும்ல. இப்போ டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0வாக இருக்கும்போது அந்த நம்பர் வந்து 4ஆக மாறுது. அட் த பாயிண்ட் இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெல் எக்ஸ் இருக்குது. இந்த டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகுது? க்ளோஸ் டு 0 ஆகுது, 0.00 ஆகுது. அப்போ அந்த டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னு இருக்கும்போது எனக்கு டெல்டா y டிவைடட் பை டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 4க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அப்ரோச்சஸ் 4. அப்போ உங்களுக்கு இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, செகண்ட் பாயிண்ட்டு இங்கே 2.25, 2.1, 2.01, 2.001, 2.0001. அப்போ ஒருவேளை இது வந்து 2க்கு வந்துச்சு அப்படின்னா இது வந்து 4க்கு வந்துடும். கரெக்டாக? இது 2 பாயிண்ட் இந்த டேர்ம்ஸ் இருக்கனால தான் இது இப்படி இருக்குது. அப்போ இது 2க்கு வந்தால் இதுக்கு 4 வந்துடும். அவ்வளோதான். அட் த பாயிண்ட் x = 2ஆக இருக்கும்போது எனக்கு இந்த டெரிவேட்டிவும் என்னவாகிடும்? 4ன்னு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வந்து டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 வந்து டஸ் நாட் மீன்ஸ் டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது 0 அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. ஓகேவா? டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0னா அது 0 நோக்கி தான் போதே தவிர அது வந்து ஈக்குவல் டு 0 கிடையாது. அப்போ டஸ் நாட் மீன்ஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? இப்போ ஒருவேளை நீங்கள் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். இந்த ஈக்குவேஷனை டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனிதிங் டிவைடட் பை 0ன்றது ஒரு இன்டிட்டர்மினன்ட் அப்படின்னு 12th ஸ்டாண்டர்ட்லாம் படிப்பீங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் ஸோ அப்போ எனிதிங் டிவைடட் பை 0 அப்படிங்கிறது ஒரு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னு வரும். ஸோ அப்போ நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. அதனால டெல்டா எக்ஸ் வந்து டென்ஸ் டு 0 தான். அது 0 நோக்கி போயிட்டே தான் இருக்குது. ஸோ 0 நோக்கி போயிட்டே தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 1ல் நீங்கள் சொல்வீங்க 0க்கும் 1க்கும் இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? நம்பர்ஸே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. பட் இப்போ யோசிச்சு பாருங்கள், 0.1, 0.2, 0.3 அதுக்குள்ளே நம்பர்ஸ் இருக்கும். 0.001, 0.002 அதுக்குள்ளே நம்பர்ஸ் இருக்கும். அதாவது ஒரு இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் வந்து 1க்கும் 0க்கும் 1க்கும் இடையிலே வந்து ஒரு இன்ஃபினிட் நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து அதை வந்து அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கே தவிர அது வந்து 0க்கு அட்டைன் ஆகலை அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேஷன்.
ஓகேவா. சேஞ்ச் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். இப்போது இந்த இப்போ நம்ம வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து மேக்ஸில் படிப்பீங்க தனியாக. இப்போதைக்கு உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் மாதிரின்னு இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். பட் இதே மாதிரி நீங்கள் நிறைய சம்ஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சுவல் ஃபார்முலா என்னது, இந்த delta y divided by delta x is equal to இந்த வேல்யூ, அதாவது y into x plus delta x minus yx divided by delta x அப்படின்னு வருமா. ஸோ அதை தான் நம்ம போட போகிறோம். delta y divided by delta x அப்படிங்கிறது என்னென்னா x ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், x plus delta x the whole square minus x ஸ்கொயர், அதாவது change in x minus original x divided by change in x. ஓகேவா. ஸோ அப்போ x plus delta x இங்கே என்ன இருக்குது, x plus delta x தானே இருக்குது, இங்கே வெறும் x தானே இருக்குது, divided by delta x இருக்குல்ல, அதுதான் இங்கேயும் இருக்குது. x plus இங்கே வந்து ஸ்கொயர்ன்ற அந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கனால x plus delta x the whole square minus x square divided by delta x. ஓகேவா. ஸோ இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a plus b the whole square ஃபார்மெட்டில் எழுதிங்கன்னா a square plus b square plus 2ab. Can you understand? a square plus b square plus 2ab minus x square divided by delta x ன்னு வரும். இது ரெண்டுமே கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 into x delta x plus delta x square divided by delta x அப்படிங்கிறது வந்துருக்குமா. ஸோ இப்போ நம்ம delta x இதை நம்ம பிரித்து எழுதணும்னா என்ன வரும், இந்த டேர்ம் 2x into delta x divided by delta x plus delta x square divided by delta x அப்படின்னு வரும். ஸோ delta x கேன்சல் ஆகிடும். ஒரு delta x ஒரு delta x கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2x plus delta x அப்படிங்கிறது வருமா. இப்போது இந்த இடத்துல நம்ம இந்த delta y divided by delta xன்னு இருக்குல்ல, இதை நம்ம dஆ கன்வெர்ட் பண்ணோன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துலையும் சரி இந்த இடத்துலையும் சரி நம்ம லிமிட் x tends to 0 அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும். ஏற்கனவே நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் என்னென்னா, delta y divided by delta xக்கு நம்ம லிமிட் delta x tends to 0ன்னு அப்ளை பண்ணோம்னா எனக்கு அது வந்து dy divided by dxஆக சேஞ்ச் ஆகிடும்னு. ஸோ அப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், இந்த இடத்துலையும் லிமிட் delta x tends to 0, இந்த இடத்துலையும் லிமிட் delta x tends to 0ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ இது அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து dy by dxஆக கன்வெர்ட் ஆகிடும். இதில் லிமிட் delta x tends to 0னா இது வந்து 0வாக மாறிடும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன மட்டும் தான் இருக்கும், 2xன்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ dy by dx அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் வந்து y is equal to x ஸ்கொயர்னு இருந்ததுன்னா அதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து 2x அப்படிங்கிறது. இது இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா. ஸோ அது வந்து 2x அப்படின்னு கன்வெர்ட் ஆகுது. எப்படி லிமிட்டை அப்ளை பண்ணணுன்னு. ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ஃபார்முலாலாம் இருக்குது. இதுதான் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே உங்கள் ஃபிசிக்ஸில் ஃபுல்லாகவே இதை யூஸ் பண்ண போகிறீங்க. ஒருவேளை y is equal to xன்னு இருந்துச்சுன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா, இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னாகும், dyன்னு வரும். இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dxன்னு வரும். அப்போ dy divided by dxன்னு சொல்லும்போது அதோட வேல்யூ 1ன்னு மாறிடும். ஓகேவா. இந்த y is equal to x ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. x பவர் nங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா nx பவர் n minus 1 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. அப்போ x ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், nக்கு பதிலாக 2 போடலாம், 2x பவர் 2 minus 1, அப்போ 2x பவர் 1, அப்போ 2x. ஓகேவா. ஒருவேளை x கியூப்னு இருந்தால் இந்த ஃபார்முலாவில் போடுங்க, 3x பவர் 3 minus 1 என்னது 3x ஸ்கொயர். ஸோ 3x ஸ்கொயர். இப்போ x பவர் என்னோட ஃபார்முலா என்னது, nx பவர் n minus 1. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x, cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin x. ஓகேவா. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. இப்போ a into b அப்படின்றது இருந்ததுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், ப்ளஸ் இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். புரியுதா. ஏவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ப்ளஸ் பிஏ கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த ஃபிசிக்ஸில் வந்து வெலாசிட்டி, ஸ்பீட், அக்ஸலரேஷன் இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் வருது. அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் இதில் படிக்கலாம். இப்போ ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, a0 a1 அதெல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த x அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, t ஸ்கொயர் இதெல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ t அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இந்த t டிபெண்ட் பண்ணி தானே x இருக்குது. ஸோ அப்போ xங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னாகும், dx டிஃப்ரென்ஷியேட் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dx இஸ் ஈக்குவல் டு a0 அப்படிங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0ன்னு ஆகிடும், ப்ளஸ் a1 இன்ட்டு டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா, அதாவது வெறும் எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 வருதா. ஸோ அப்போ டீயை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாலும் 1 தான் வரும், ப்ளஸ் a2ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். அதாவது இப்போ கான்ஸ்டன்ட் தனியாக வந்ததுன்னா அந்த கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். இதே கான்ஸ்டன்ட் எது கூடயாவது வந்ததுன்னா அதை நம்ம தொடக்கூடாது. ஓகேவா. அப்போ a2 இன்ட்டு டி ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x இருக்கா, அப்போ டி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2t அப்படிங்கிறது வரும். ஓகேவா. இப்போ a1 ப்ளஸ் 2t இன்ட்டு a2 அப்படிங்கிறது இருக்கா, அதுதான் இங்கே என்ன இருக்கும், 0 ப்ளஸ் a1 ப்ளஸ் 2at இன்ட்டு t அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்க போகிறோம். அதாவது இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் இதுன்னு சொல்லியிருக்காங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் நம்ம எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் எடுத்தால் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு தானே நம்ம எடுக்கிறோம், அதனால் இங்கே என்ன ஆகிடும்னா dx டிவைடட் பை dtன்னு வரும். இதை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா d ஸ்கொயர் x பை dt ஸ்கொயர் அப்படிங்கிறது இது 0 தான். ஓகே.
அடுத்தது இங்கே a1 அப்படிங்கிறது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அதை தொடக்கூடாது. அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 × 18 இருக்கும். டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, அப்போ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, செகண்ட் தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு 2a2 அப்படிங்கிற ஒரு டேர்ம் வருது. இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? டிஃப்ரென்ஷியேஷன்னா இதுதான், நிறைய சம்ஸ்லாம் வரும். ஓகே, ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்கவே வேணாம், ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ. ஜஸ்ட் ரிமெம்பர், டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறது சேஞ்ச். ஏதோ ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸ்பீடு, ஆக்சலரேஷன், வெலாசிட்டி இதெல்லாமே எனக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகுது. ஸோ அதில் எல்லாமே நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் தான் யூஸ் பண்ணுவோம்.